இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். இப்போ படிப்பு சம்மந்தப்பட்டு பேச வரேன் இன்றைக்கி. என் பேர் ஜார்ஜ், யூடியூபர், உங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு எப்படி சுலபமாக இங்கு கற்றுக் கொடுக்குறன்றது எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக கற்றுக் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்களுக்கே வராங்க. அதில் ஒரு 12, இது ஒரு 18, உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, 30 கற்றுக் கொடுத்துட்றீங்க. ஆனால் மீதி இருக்கிற அந்த 216 தமிழ் எழுத்துக்களும் எப்படி உருவாகுது, அது என்ன குறியீடுகள், அதே போல் பிறமொழி எழுத்தில் ஒரு 5 இருக்குது, அது எல்லாம் சேர்த்து 75. இது டோட்டலாக வரும்போது 325 எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லணும். 247ன்றது தப்பு. அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இப்போ ஒரு சில பக்கங்களை நான் காட்டுறேன், அதை பார்த்துங்க. பெரியவங்க பார்த்துன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாம். ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். 2வது குழந்தைய எழுதுது 247 எழுதியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. இருந்தாலும் இதில் ஒரு மெத்தடு, அந்த குறியீடுகள் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏற்கனவே இருக்கிறது தான், இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க. மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் தனி பேப்பர் காட்டும்போது தெளிவாகிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுன்னு அப்புறமா குழந்தைங்களுக்கு நடத்துங்க. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு மாடாதுன்னு நினைப்பீங்க. ஏன்னா 247 எழுத்து படிக்க வைக்கிறாங்க குழந்தைங்கள. அதில் பிறமொழி எழுத்து காட்டுறதே இல்லை. உதாரணத்துக்கு ஹரிஹரன் சொன்னால் நம்ம சாதாரண ஆயில் வர ஆவை போட்டு எழுதும் குழந்தை. அந்த ஆவை தான் நீங்கள் காட்டலையே. ஸ்டோர்ஸ்னு சொன்னீங்கன்னா எழுதாது. ஜான்னு சொன்னால் எழுதாது. ஜாவை காட்டலையே நம்ம தான். அதனால் நான் ஃபுல்லாக தெளிவாக விளக்குறேன். ஃபஸ்ட்டு பக்கங்களை காட்டின்னு வரேன். உயிர் எழுத்துக்களில் நான் காட்டுறதை பார்த்துங்க. உயிர் எழுத்துக்கள் தான் குறியீடுகள் காட்டிருப்பேன் அதில் பக்கத்தில். அது எப்படி ஒழிக்குதுன்னான்றதை காட்டுறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த பக்கத்தில் காட்டுவேன். இந்த பாதம் ஆனால் நீங்கள் நல்லா என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம். சாதாரண கண்களுக்கு தெரியலனா கூட பெருசு பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் இதில் வந்திருப்பேன். இதில் ஏ கண்டினியூ ஆகும். ஆயினுடைய தொடர்ச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை எப்படி எழுதணுன்றதை நான் விளக்கியிருக்கிற போர்டை வச்சு நடத்தணும். இதெல்லாம் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. போர்டு டைம் வரும்போது காட்டுவேன். இது ஈஸியாக புரியும். ஒன்று கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தேன்னா அழகாக உனக்கு புரிஞ்சிடும். ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இப்போ இக்குங்க காட்டுறேன் பாருங்கள். இக்குங்க காட்டியிருக்கேன், எல்லோருக்கும் தெரிஞ்சு தான். அது பக்கத்தில் பிறமொழி எழுத்துக்களை காமிச்சிருப்பேன். பிறமொழி எழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்கள் தான் காமிச்சிருப்பேன். மேலே புள்ளி வச்சா தான் மெய் எழுத்துன்னு மாறும். அதுவும் பிறமொழி மெய் எழுத்துக்கள்னு. ஆனால் நான் காமிச்சிக்கிறது பிறமொழி உயிர்மெய் எழுத்துக்கள் தான் காமிச்சிக்கிறேன். இதுலேயும் உயிர்மெய் எழுத்துக்கள் தான் காமிச்சிக்கிறேன். 216 எழுத்துக்கள் கூடிய இது தான் காட்டியிருக்கேன். அதனால் அது பார்த்துங்க. இதுக்கப்புறம் 2 பேர் காட்டலாம். ஊன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். இந்த குறியீடுகள் பார்த்து அது கீழே இருக்கிற எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் அப்படி வரிசையாக எழுதியிருக்க மாட்டேன். என்ன கண்டுபிடிச்சிருக்குன்றதை காட்டியிருக்கேன் பாருங்கள். இது குறில். இது ஏன் இப்படி காட்டுறேன்னா தனியாக இதுக்கு நான் தனியாக விளக்குறேன். அதை இது குறியுது அப்படின்னு வருது இல்லையா, அதுக்கு இது ஏதாவது அந்த 18 எழுத்துல எப்படி சேருதுன்றதை காட்டுவேன். அதுக்குரியது இது. இப்போ நெடில் காட்ட போகிறேன். இது நெடில். காமிச்சிருப்பேன். எல்லாத்துலேயுமே வரும். ஃபஸ்ட்டு காமிச்சது எல்லாம் அப்படின்னு போயின்னு இருக்கும். அது கூட தனித்தனியாக அது அதனுடைய வகையில் எடுத்துன்னு பிரித்து வச்சுட்ருப்பேன். நீ மொத்தம் ஒன்றும் இல்லை, எழுதினா கரெக்டாக வந்துடும். ஆனால் வரிசையாக இருக்காது என்கிட்ட. அது கீழே காமிச்சிருப்பேன். அப்போ நீ புரியும் உனக்கு. ஓஹோ, இப்படி தான் உருவாகிருக்கு எழுத்துங்கன்னு. ரைட். இப்போ நான் விளக்க போகிறேன், பார்த்துங்க.
இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, கா ஙா சா அப்படின்னு, அதை மட்டும் பார்த்துங்க. எல்லாருக்குமே தெரியாது. ரைட். அதில் நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிருப்பேன். இதில் என்ன காமிச்சிக்கிறேன், ஆன்னு போட்டிருக்கேன். இது எப்படி ஆகும்னு கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த காவை எழுதி பாருங்கள், ஒரு கோடு வருதா, அப்புறம் அப்படி போதா, அப்புறம் அப்படி வருது. அப்போது அந்த எழுத்தில் மட்டும் இல்லை, 18 எழுத்துலையும் அது இருக்கும். எப்படியாவது நிற்காது. நீ இப்படியானா எழுது, இப்படி போட்டனா எழுது, இல்லை எப்படி எழுதுனாலும் அந்த ஒரு கோடு இருக்கும். அப்போ க ஙா அப்படின்னு வரதுல அதில் வந்து வருது. அதனால தான் அந்த கோடை காமிச்சிருப்பேன். அந்த கோடு இதில் எங்கே இருக்குதுன்னு கேட்காத. காவுக்கு மட்டும் விதிவிலக்குது, இருந்தாலும் அது உள்ளே இருக்குதுன்ற தெளிவுபடுத்துறதுக்காக தான் அதை அப்படி காமிச்சிருப்பேன். புரியுதா? எதை காட்டுறேன், இந்த ஒரு கோடு, இந்த கோடு இதில் எங்கே இருக்குதுன்னு கேட்காத. பட் மற்றதெல்லாம் அட்டகாசமாக புரியும். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அது உள்ள இன்னர் மீனிங் அது உள்ளே அடங்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு அடுத்ததெல்லாம் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பேன். காங்காச்சானா உனக்கு தெரியும். அந்த 18 எழுத்து பக்கத்துலையும் இது எல்லாம் ஸ்கூல்லையும் நடத்துகிறாங்கன்னு நினைக்கலாம். நீ இல்லைன்னு சொல்ல, குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு தெளிவு, பெருசாகணுன்னே அது புரியும். ஆனால் மொத்தம் 247 ப்ளஸ் இது ஒரு 75, கிட்டத்தட்ட 325, 78 கூட்டினீங்கன்னா 325 எழுத்துக்கள் வரும் டோட்டலாக. ஆனால் தமிழில் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் எதுன்னு கேட்டால் குழந்தை வந்து 247 தான் சொல்லணும். 325 டோட்டலாக சொல்லும்போது சொல்லணும். எப்படின்னா என் பேரை சொல்லுங்கள், ஜார்ஜி சார் கண்டுபிடிச்சிருக்காராம், அதை வச்சு சொன்னார். சந்தேகம் தான், யாருன்னா எவ்வளோ பெரிய புலவர் வந்தாலும் என்னடா இருப்பு என்ன எப்படி வரும்னு கேட்டால் நான் சொல்கிறேன் பதில். இப்போ இந்த எழுத்து அதான் கூட மெர்ஜ் ஆகிடுச்சு 18லேயும் தெரில. அடுத்தது இல்லாமல் பாருங்கள், இந்த சின்ன கால எத்தனை 18 எழுத்துக்கும் வருது, நீங்களே பாருங்கள் என்ன வருது. இதுதான் வருது. இதுக்கு என்ன பேர் வருது, அது பக்கத்தை கா பக்கத்தில் இருந்து சேரும்போது கான்னு மாறுது. அப்போ ஆவுக்குரிய உச்சரிப்பு கொடுத்துட்டுனா சரி, எங்கா பக்கத்தில் அவ்வளோதான், 18க்கு அதான்ட்டுனே. அடுத்தது பார், இ. இந்த குறியீடு தான் எல்லாத்துலேயும் இருக்கும் 18 எழுத்துலையும். சரி, டாவுக்கு வித்தியாசமாக தான், டாவ்லேயும் அப்படி தான் இருக்கும். உனக்கு அந்த மாதிரி தெரியும், போட்டுப்பார், அதே தான் இருக்கும். டாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் இதே தான். ரைட். ஈ வந்துச்சா, அப்போ 18 எழுத்துக்கு தானே. ஆமாம், எழுதி பார்க்க சொல்லு குழந்தைய, அதுக்கப்புறம் என்னென்னு பேச சொல்லு. ஈன்னு வருது. ஈயில் எப்படி வருது, இதில் சுழிச்சி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் ஒன்று வித்தியாசமாக காட்டுவான். இல்லை நான் இங்கேயே சுழிச்சு காட்டிருப்பேன், அதனால தான் இப்படி தனியாக எழுதிக்கிறேன். ஃபுல்லாக இது வந்துடுச்சு. ஈக்கு இப்படி எழுதணும். 18 எழுத்துக்கு தான் வருமா, எழுதி ஜாயின் பண்ணிப்பார். ஒரு சில மைனர் மிஸ்டேக்ஸ் வரும், அதை பற்றி கவலைப்படாத. எழுதிட்டு காமிச்சானா மொத்தம் 18 ரைட்டுன்னு வாங்க பெரியவங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஈக்கு வந்துடுச்சு. அடுத்து தான் நான் சொன்னேன் அந்த ஊவெல்லாம் போதுன்னு சொன்னேன் பாரு, அதை எழுதுறது. அது ஏன்னா நான் ஏன் அது மாதிரி பிரித்து காமிச்சிருக்கேன்றத இப்போ அந்த 2 பேப்பர் காமிச்சு இல்லையா, அதில் காமிச்சிடுறேன் தெளிவாக. பெரியவங்களுக்கு தான் இதை நடத்துகிறேன், சின்ன பசங்க நீங்கள் புரிய வைக்கணும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிய வைக்கலாம். இப்போ இந்த ஊரில் நான் என்ன காமிச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்க இல்லையா, இதே குறியீடு மட்டும் காமிச்சிருப்பேன் அதில். ஃபஸ்ட்டு குறியீடு இந்த காமா கூட இந்த இது போல் ஜாயின் பண்ணது தான் கூன்னு போகுது. கூங்கு வரிசையாக இருக்காது இதில், ஆனால் விஷயம் இருக்குது, அதை கவனிச்சிங்க. அப்போது அந்த காவா கூட இது சேரும்போது கூன்னு மாறுது. ரைட்டு. அப்புறம் என்ன மூத்தான வரணும், ஏன் நீ நான் தான் சொல்லிட்டுனேன், ஒரே மாதிரி வகை ஒரே மாதிரி போகிற அந்த டைரெக்ஷன் எழுதுதெல்லாம் தனியாக கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எழுதுறேன்னா கூங்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. கூங்கும் நான் வெளில இருக்கோம், இது பிறமொழி எழுத்துக்கள் அவன் தான். அதே நெடில் வந்துச்சுன்னா இதில் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ நான் சொன்னேன் அதே மாதிரி காட்டியிருக்கோம், அது அப்புறம் விளக்குறேன். இப்போ இந்த கூ போயிடுச்சு பாருங்கள். இதில் வரும்போது கூன்னு வருது, அடுத்தது என்ன வருது, டூ வருது. அதே மாதிரி அப்போ குறியீடு தானே, அப்போ குறியீடு புரிஞ்சுன்னா நீயே எழுதுவ. அடுத்தது மூ வருது, அதுக்கு அடுத்தது ரூ வருது, அதுக்கு அடுத்தது ரூ. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ரூவில், இருந்தாலும் இப்படி தானே வந்து முடியுது லாஸ்ட்டில் ரூ. அதுக்கு அடுத்தது பாரு, இந்த குறியீட்டை ஏன் கொடுத்தேன், காங்காச்சானால இதெல்லாம் காமிச்சா ரைட்டு. இது என்னத்துக்கு பாரு, ஞாவில் இது வராது, ஆனால் அதே சமயத்தில் இது வரும்.
இந்த சின்ன ஒரு கோடு கீழே சேர தொட்டு மூணு மாறுது. நல்லா பாருங்கள் என்ன மாறுது பாரு. இந்த சின்ன கோடு இந்த வருது இல்லையா, இந்த சின்ன கோடு தானே ஜாயின் பண்ணுதுங்க. இப்போ இதை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஏன் சொல்லி நான் மறைச்சிடுறேன். சப்போஸ் தானே அது கீழே அந்த கோடுக்குது. அப்போ ஊன்னு மாறுது. அதனால தான் ஊன்னு வந்தது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஊ. இது எல்லாத்துக்கும் சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாது. எது எதுக்கு வருது மட்டும் பார்த்துக்கோ சார். ஞாவுக்கு வந்துச்சா? அடுத்தது என்ன வருது? சாவுக்கு வருது. அடுத்தது பாவுக்கு வருது. அதுக்கு அடுத்தது யாவுக்கு வருது. அதுக்கு அடுத்தது வாவுக்கு வருது. அப்போ அந்த சின்ன கோடுக்கு ஊன்னு அர்த்தம். அதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, நீ கேட்கலாம் அடுத்தது இது ஏதோ போட்டுக்கிறியா இது என்னான்னு பாரு. பார்த்தீங்கன்னா வா சொல்கிறேன். ஞா இப்படி வந்து நின்றுடுது. அது உள்ளே இப்படி போய் இப்படி போகிறது. அதுதான் அதனுடைய ஜாயினிங். அப்போ நியூன்னு மாறணுன்னா இந்த டைரெக்ஷன் வருது. இந்த மாதிரி எழுதுகிற ஒரு குறியீடு அதான் காமிச்சிக்கிறேன். சரி, நியூ கரெக்டு. அடுத்ததுக்கு என்ன வருது? தூக்கும் அதே மாதிரி தானே. தா ஜாயின் பண்ணால் தூ. அதுக்கு அடுத்தது பாரு நூலகத்தில் வரல. இது இருந்தாலும் சொல்கிறேன். நூன்னு வரும்போது வரும். அது அப்புறம் காட்டுறேன். நான் முடியாது என்னென்னா ஜாயின் பண்ணேன்னா நூன்னு மாறும். அடுத்தது பாரு ட்ரூ. ட்ரா இப்படி எழுதுகிற. அது உள்ளே போய் அப்படி போச்சானே ட்ரூ. இதே நெடில் வரும்போது அப்படியே மாறும். ஜஸ்ட்டு தான் மாறும். அதை காட்டுறேன். சரி, இது வந்துச்சு. இந்த நியூ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம 3 சொல்லி நூல் சேர்க்க முடியுமா? சேர்க்கவே முடியாது. இது வேறு டைரெக்ஷனு, அது வேறு டைரெக்ஷன். இது வரையிலும் தான் வரும். சரி, இதை எடுத்து போய் சேர்க்குற. எப்படி சேரும்? 3 சொல்லி நான் போட்டேன். இதை எடுத்து போய் சேர்த்து பாரு. செட் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி செட் ஆகும். பாரு. அப்போ அதை கண்டுபிடிச்சிக்கிறனா அந்த ஆராய்ச்சி இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? இது மாதிரி சேருது. இல்லை பாரு 3 சொல்லி நூ வச்சா வருதா? இதே அடுத்தது பாரு நூல் அதே போல் வருதா? கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஆனால் பரவாயில்ல, அதே தான் அதுவும். அடுத்தது 2 சொல்லினோம் வந்துடுச்சா? இங்கே இது வரலையும் நான் அதை ஜாயின் பண்ணேன்னா என்னென்னா இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தயாரித்து இது பண்ணால் குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கும். கேம் மாதிரி. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது அப்புறம் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் இது முடிச்சிட்டேன். இது நம்மளுடைய உயிர்மெய் எழுத்துக்களுடைய விளக்கம். இதில் என்னென்ன ஜாயின் ஆச்சு, இதில் குறியில் நெடிலுக்கு அந்த காட்டினல அந்த அஞ்சும் ஏன் இப்போ காமிச்சேன்னா இதெல்லாம் பெருசு. அதனால் இது தனியாக காமிக்கிறேன். சின்னது வரும்போது இப்போ காமிச்சின்னே வந்தேன். இதில் ஏன் இப்போ காமிக்கிறேன்னா அதுக்கப்புறம் நம்ம இ வரையிலையும் வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஊன்ட்டேன். ஏன் இது அப்புறம் நடத்துகிறேன்னு சொல்லியிருப்பேன். குழப்பம் வரக்கூடாது. அதனால தான் இப்போ காட்டிடுறேன். சரி, வந்துடுச்சு. இப்போ நீ கேட்கலாம் இது வரையிலும் வந்துச்சு. அப்போ இது எதுக்கு? அதான் உயிர்மெய் எழுத்துக்கள் இப்போ காமிச்சேன் இல்லையா? இதில் பார்ப்போம். பிறமொழி எழுத்துக்களின் உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன கொடுத்துக்கிறேன்? ஷா கொடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷா கொடுத்துக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ஜா கொடுத்துக்கிறேன்னா. அதுக்கப்புறம் ஹா. அதுக்கப்புறம் இக்ஷா. இதை தான் விளக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த விளக்கும் போது வருதா? இதை வருது பார். ஷாவுக்கு நம்ம ஊக்கு வர்ற மாதிரி எதுவும் வரல. இதில் வித்தியாசமாக வருது. அதனால தான் அதை அப்படி இங்கே போட்டிருப்போம் மேலே தலைப்பில். தெரியுதா? அது மேலே போட்டேன்னா ஷூன்னு மாறும். சரி, இந்த ஷாவுக்கு மேலே போட்டால் இதுவும் ஷூ தான். ஜாவுக்கு மேலே போட்டால் அப்படியே வந்துக்கினே இருக்கும். மாறி ஹாவுக்கு மேலே போட்டால் அதே அந்த இதுவெல்லாம் அப்படியே மாறி வந்துக்கினே இருக்கும். அந்த 5க்கு கொடுத்துருப்போம். மாறி எழுத்து மாறி இருந்தால் கூட அந்த குறியீடுகள் ஒன்று. ஜூக்கும் அதே தான், ஷூக்கும் அதே தான். இப்போ இது புரிஞ்சிச்சுனாவே இது நெடிலில் வரும். அது என்ன? இது இங்கே வரையிலும் நிற்கும். இந்த கூவை இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. காவுக்கு நான் சொன்னேன் இப்படி நிற்கும். சின்ன கூவுக்கு கூன்னு வரும்போது எத்தனை நிமிஷம் போயிருக்கா? ஏன் பார்க்க போகிறேன்? 26 நிமிஷத்தை. சரி, முடிச்சிடுறேன் இதை ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ஊ வரும்போது இந்த ஊவுக்கு கூ தான். ஆனால் இந்த கூ யாரும் இப்போ பயன்படுத்துறதில்லை. இதை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் ரெண்டுமே காட்டியிருப்பேன் எதுக்கு என்ன குறியீடுகள்னு. ரைட். இதில் பாரு, முன்னால் சின்ன கோடு வந்துச்சு. இப்போ அதில் கோடு ஜாயின் பண்ணி முன்னால் இது வரையிலும் வந்துருந்துச்சு. அது பக்கத்தில் அது ஜாயின் ஆகி அது பக்கத்தில் முன்னால் இருந்தது பக்கத்தில் சின்ன அந்த காலை எடுத்து மாதிரி. இதில் பாரு அதே போல் அப்படி
இதுதான் குறிலுக்கும் நெடிலுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த இதில் நம்ம 100க்கு மேலே எவ்வளோ போயிடுச்சு? 15 நிமிஷம் 15 தானே.